நம்ம படிச்சிட்டு இருக்கிற இந்த ஜோதிடமானது நமக்கு மட்டுமல்ல பலருக்கும் பயன்படணும். அதுக்காக இந்த பிரார்த்தனை பண்றோம். இந்த பிரார்த்தனையை ஆத்மார்த்தமா மனசுருகி செய்யலாம். நம்மை பற்றி பெற்றோரை வணங்கிக் கொள்வோம். அவர்களின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமாரின் பொற்பாதம் தொட்டு அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். அனைவரின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமும் கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். எல்லா தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். மாதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். கேட்கலாமா? ஐயா வணக்கம். ஸ்ரீதர் மும்பைல இருந்து. ஐயா ரெண்டு கேள்வி. இது ரெண்டு ஜாதகம் வந்து ரெண்டுமே அந்த ஆய்வுக்கு வந்த ஒரு ஜாதகம். இதுல வந்து இப்போ கன்னி லக்னம் ஐயா, இதுல சனி குரு ரெண்டுமே வந்து தனுசுல இருக்கு, வக்கரம் பெற்று இருக்கு, 3ஆம் பாவகத்துல இருக்கு. குரு வந்து கேது சாரத்துல வாங்கியிருக்காரு. இப்போ இவருக்கு ஆய்வு பண்ணும்போது இவர்கிட்ட பேசும்போது இவர் கடன் வாங்கியிருக்கீங்களா இது வரைக்கும் அப்படின்னு கேட்டும்போது இது வரைக்கும் வாழ்க்கையில கடன் வாங்கினதே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதே போல இவருக்கு நான் இந்த சனி குரு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கேள்வியுமே வந்து இல்லைன்ற மாதிரிதான் சொல்றாரு. இது வந்து வக்ரம் பெற்றதுனால இந்த மாதிரி மாறுதுங்களா? நீங்க முதல்ல ஏன் கடன் வாங்கலாம்னு கேட்டீங்க? குரு கேது நட்சத்திரத்துல இருக்கனாலயா? ஆமா ஐயா. எப்பவுமே வக்ரம் பெற்ற கிரகங்களே ராகு எது ஒரு தொந்தரவும் செய்யாது. சொல்லியிருக்குமா? ஓகே. அவர் கடன் வாங்கினா கூட திருப்பி கொடுக்க முடியாத இலவச கடனை தான் வாங்கியிருப்பாரு. ஓகே ஓகே ஐயா. இப்போ 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 இது இந்த சேர்க்கை வந்து இப்போ சனி குரு வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு அவர்கிட்ட என்ன சொல்லலாம், பிரம்மகத்தி தோஷம் இருந்தாலும் அதை உணரவே மாட்டார். அவன் படிக்கல, மார்க் வாங்கலன்னு சொல்லுவார். ஓகே. வக்ரம் இல்லாம இருந்தா ஏன் படிக்கல காரணம் தேடி போவார். ஓகே. வக்ரமா இருக்கும்போது அவன் படிக்கல, மார்க் வாங்கல, அதுக்கு கடவுளை குற்றம்னு சொல்லின்னு அந்த வக்ரத்தோட எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும். ஒண்ணு. ஓகே. இந்த கொஸ்டினை கேட்டு பார்க்கலாம். நீங்க வேலை செய்து உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைச்சான்னு கேட்ட பிறகு கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவார். பட் ஆனா இவர் வந்து மிக உயர் பதவியில இருந்தவர். இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய கம்பெனில என்ன கம்பெனி தான் கம்பெனி பேரு? இந்தியன் ஆயில். இந்தியன் ஆயில் சேர்மனா இருந்தவர். இவர் யாருக்காவது ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுல கீழே இருந்தானா ரெகக்னைஸ் கிடைக்காது. ஒண்ணு. இவருக்கு கீழே லேபர் இருந்தா இவர் யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, இவர் சமூகத்திலே ரொம்ப ரொம்ப மதிப்பு அந்தஸ்து இருக்கிற ஒரு மனிதராக தான் நான் பாக்குறேன். ஏன் நீங்க அவர் மதிப்புன்னு பாருங்க, கட்டத்தை பாருங்க. ஓகே. உதாரணமா சொல்லுவோம், ரஜினி சந்தோஷமா இருப்பாரு, துக்கமா இருப்பாரு 2 நாளைக்கு முன்னால? ஓகே சொல்லுங்க, நான் கேக்குற பதில் சொல்லுங்க. தெரியல, எனக்கு கேள்வி புரியல. பொண்ணுக்கு முன்னாள் டைவர்ஸ் ஆயிருக்கு இல்லையா? வருத்தத்துல இருப்பாரு. இது மாதிரி அவங்க நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இல்ல. ஆனா பர்சனல் லைஃப்ல இவருக்கு வருத்தம் இருக்கு, குழந்தை விஷயத்துல வருத்தம் இருக்கு, அவங்களுடைய மகன்கள் விஷயத்துல வருத்தம் இருக்கு. அந்த வக்ர கிரகம் தன் வேலை செய்யாம போகவே போகாது. அந்த வக்ர கிரகம் வெளியே சொல்லாது. நேரத்தில் கிரகம் வாய் விட்டு சொல்லும். அந்த குரு சனி சேர்க்க ரெண்டுமே வக்ரமா இருந்தா உயர் பதவிக்கு போவான்னு எழுதியிருப்போமே. ஓகே. கரெக்டா? ஆமா. அதெல்லாம் கிடைச்சிருக்குல்ல. அப்ப அது நடக்கும்போது இது நடக்கணும்ல. அடுத்து ஐயா, ரெண்டாவது கேள்வி வந்து நம்ம குரு கேது கடவுள் என்ற புத்தகத்துல இருந்து வர இது ஐயா. அதுல வந்து ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க, குரு வந்து கேது சாரத்திலேயோ இல்ல கேது வந்து குரு சாரத்திலேயோ போகும்போது வந்து கடன் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து இந்த கேள்வி வந்து இப்ப கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இல்லாத ஒருத்தர் இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னா அது நோய் வம்பு வழக்கு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாமா? பண விஷயத்த மறக்கவே கூடாது. ஓகே. ஒருவேளை அவர் ஒய்ஃபோ
பொண்ணோ அவருடைய படனை லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு பெண் ஜாதகத்துல அடிஷனலா சொல்லும்போது நோயும் சேர்ந்து இருக்கும்னு சொல்லணும். ஒரு பெண் ஜாதகத்துல வயிறுல தொந்தரவு இல்ல லிவர்ல தொந்தரவுன்னு சொல்லணும். ஓகே ஓகே ஏன்னா குருசனி சேர்க்கைக்கு வயிறு, லிவரு, கால்வழி தொந்தரவு தான் கட்டாயம் இருக்கு, வேற தொந்தரவு வராது. ஓகே. இல்ல இது வேற ஜாதகம். இது அந்த இதுல வந்து நீங்க கேட்கறது வேற வந்து அந்த லிவருக்கு தொந்தரவு கண்டிப்பா இருக்குன்னு சொன்னா போதும். வயிறு தொந்தரவு, லிவர் தொந்தரவுன்னு சொன்னா போதும். ஆனா கடன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஓகே. அவர் பணத்தை இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க சொன்ன அதே சேம் ஜாதகம் குரு கேது சாரத்துல இருந்து கோச்சாரத்துல கேது குருவுடைய மேலதான் போயிட்டு இருக்கு. 1.25 கோடி ரூபாய் ஷேர் மார்க்கெட்ல முந்தான விட்டுருக்காரு. 1.25 கோடி. அந்த அம்மா முந்தா நாள் பார்க்கும்போது சொன்னிச்சுன்னா, அவன் பையன் தொலைக்கிறவன் இல்லை, கடன் வாங்குறவன் இல்லை, பெரிய கம்பெனில பெரிய போஸ்ட்னு சொல்லிச்சு. ஆனா இன்னைக்கு சொல்லும்போது போன் பண்ணி சார் கடன் வாங்கிட்டானாமாங்குது. புரியுதா என்ன? புரியுது. பட் ஆனா இது வந்து ஒரு பெண் ஜாதகம், அவங்க வேலைக்கும் போகலாம். கண்டிப்பா சொல்லுங்க, உங்க குடும்பத்துல உங்க பணம் லாஸ்ன்னு சொல்லணும். அதே நேரத்துல அந்த வயிறு தொந்தரவையும் சொல்லணும். சரி சரி, நன்றி நன்றி. அடுத்து அடுத்து சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. இப்ப ஒரு மிதுன லக்ன ஜாதகத்துக்கு வந்து 7ஆம் பாவாதிபதி பாதகாதிபதினு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப கணவரால பிரச்சனை, அவங்க வந்து லக்னத்துல இருக்காங்க, குரு வந்து லக்னத்துல இருந்தா கணவரால பிரச்சனை, கணவர் வந்து பாதகாதிபதினு எடுத்துக்கிறோம். அப்ப அந்த குருங்கிறது புத்துக்காரகன் இல்லையா? பையனுக்கு அவருக்கு பையனோட என்ன அர்த்தம்னாமா, மிதன் லக்கணம் பாதகாதிபதி லக்கணத்துல இருக்கிறார். உண்மையிலே கணவர் வந்து பாதகம் தான் பண்ணுவார், ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டோம்? ஒரு குழந்தையை வச்சு இந்த குழந்தைய பார்க்க ஒரு அடிமை வேணுமேனு வச்சிருப்போம். அவங்களுக்கும் குழந்தைக்கும் உண்டான இது வந்து குழந்தைங்க மேல பிரியமா இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாமா? குழந்தைக்காக வீட்டுக்காரர் மேல பிரியமா இருக்காருன்னு சொல்லுங்க. ஒண்ணு, அந்த லக்னத்துல குரு இல்லாம இருந்தாருன்னா ஒரு பாதத்து விலையை மட்டும் எரிச்சல் ஆயிரும். அப்ப செவ்வாய் சுக்கிரன் பார்வை பத்தி சொன்னீங்க, அதாவது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மனைவியை வந்து எப்போதுமே கண்காணிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொன்னீங்க ஐயா. இப்ப செவ்வாய் சுக்கிரன் வந்து சமசப்தமா பார்த்ததுன்னு அந்த இடத்துல ஒரு கேள்வியை கவனிக்கணும். உண்மையிலேயே அந்த பொண்ணு திருட்டுத்தனம் பண்ற பொண்ணதான் கவனிச்சுக்கிட்டு இருப்பான். உண்மையிலே நோயாளி எந்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாருன்னு சொல்லாமா? அப்படி சொல்லணுமே ஒழிய கேள்வியை புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு கேட்கும்போது கொலை பண்ணாருன்னா அந்த அம்மா பார்த்துட்டு இருப்பாருன்னு சொல்றோம். இன்னைக்கு கேட்கும்போது அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. நோயாளியா இருந்தா உன்னை பார்த்துட்டே இருப்பான், நீங்க ரொம்ப மேக்கப் பண்ணா அதை பின்னால் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொல்றோம். ஆனா ரெண்டுமே கவனம் புருஷனுடைய கவனம் பொண்ணு மேலதான் இருக்கு, ஒய்ஃப் மேலதான். கவனம் இருக்கும் இல்லையா? ஏன்னா சுக்கிரன் செவ்வாயை பார்க்குது இல்லையா? பார்த்துட்டு அந்த விருப்பம் அது இருக்கும். நீ என்ன செய்யற திருப்பி செய்யும் அப்படின்னு சொல்ல போறோம். இவன் கண்காணிச்சானா அதுவும் கண்காணிக்கும், இவன் பக்கத்துல இருந்து பார்த்தா அதுவும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறோம். ஆனா பிரியமா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், அப்படி நம்ம சொல்லலாம். அந்த பிரியம் இருக்கிறவங்க தான் கண்காணிக்கிறான். போன கழுத போட்டு பண்ண மாட்டான். என்ன கேள்வி இது? இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. அதனால இப்ப புரிஞ்சுதா? எல்லாத்துக்குமே 7ஆம் அதிபதி பாதகாதிபதி தான். ஆனா அவரே டபுள் பாதகாதிபதி, சங்கத்துல ஆமாங்கிறாரு. இன்னைக்கு பார்த்த ஒரு ஜாதகத்துல மிதுன லக்னம் நீங்க சொன்ன சேம் அஸ்பீஸ் அப்படியே குரு இருக்கு. உனக்கு கணவர்னால பாதிப்பு, எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை கணவருக்குன்னு சொல்லிடுச்சு. எனக்கு கணவர்னால துளி கூட துன்பம் இல்லைன்றுச்சு. நானும் என்னென்னமோ கேட்க கடைசியில் சொன்னேன், நான் கல்யாணம் அன்னைக்கு ஓடி வந்தோம் வீடை விட்டு, இன்னைக்கு வரைக்கும் அவனை பார்க்கலேங்குது. ஏமா பார்த்தா தானே நம்ம ஃபைட்டே வரும், நீ தான் பார்க்கவே இல்லையே என்ன? புரியுது என்ன? ஒரு யுத்தம் எப்படிமா வரும்? ஆளை பார்த்தா தானே வரும். ஏமா நீ பார்த்த பைத்தியமா தெரியுதான்னு கேட்டேன். இல்ல கணவரே பார்க்கல அப்படின்னா, இல்லை சார் நீங்க சொல்லுவீங்கன்னு. கணவனால நான் என்னென்ன சொல்றேன் பாருங்க, உனக்கு திருமணத்துல பயங்கர பிரச்சனை இருக்கும், கணவனால சந்தோஷம் இருக்காது, விட்டு பிரியிற மாதிரி இருக்கும், பிரிஞ்சு கூட போயிடுவேன், அப்பெல்லாம் உண்மை இல்லைன்றுச்சு. அப்ப நீ இப்ப என்ன ஓடி வந்தவன் சொல்லவே இல்லைங்குது. புரியுது என்ன? நம்ம ஒரு குடும்பத்தை பிரிக்க கூடாதுன்னு பாதுகாப்பான வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆனா அவங்க வந்து நீ அந்த வார்த்தையே சொல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லணும். என்ன சொல்லுங்க, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பார்வைக்கு நீ என்ன கொடுக்குறியோ அதைத்தான் திருப்பி வயசு கொடுப்பா, நீ அன்பை கொடு திருப்பி அன்பை பெறுவாய். நீ தலகணை வச்சு அமுத்துனா அது போர் வச்சு அமுத்துன்னு சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நல்லதுமா.
ஐயா வணக்கம் ஐயா. ரெண்டு மூணு சொல்லுமா. சரி சொல்லுங்க, அடுத்த ஆள் சொல்லுங்க. செகண்ட் ரவுண்ட் வரட்டது. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க. ஐயா திண்டுக்கல்ல இருந்து சிவகுமார் பேசுறேங்க. நானும் திருப்பூர் தான் பேசுறேன், சொல்லுங்க. ஐயா இந்த 2-8 பரிவர்த்தனை ஒரு தடவை ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஒரு குடும்பம் நம்மளை விட்டு போகும், அதே மாதிரி இன்னொரு குடும்பம் நம்மளை நோக்கி வரும்னு சொல்லியிருந்தீங்க. எப்பவுமே ரெண்டாம் பாவங்கிறது என்னை நோக்கி ஒருவர் என்னிடம் வருதல், என் வீட்டுக்குள்ள ஒருத்தர் அனுமதியோட வருதல். சரிங்க. 8ஆம் இடங்கிறது என் வீட்டுக்கு ஒருவர் என்னை விட்டு வெளியேறுதல். சரிங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. கிளியரா? சரிங்க. அந்த பரிவர்த்தனைக்கு என்னன்னா, நான் உதாரணமா என் பொண்ணை நான் யாருக்காவது கட்டி கொடுத்தா அது என்ன செய்யணும், அது ஒரு குழந்தை பெற்று கொண்டு என் வீட்டுல விட்டுட்டு போய் நான் படிக்க போறேன்னு போயிடும். சரிங்க. இல்ல எங்க வீட்டுல ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா என் பையனுக்கு அடுத்த செகண்ட் கல்யாணம் ஆகும்னு அர்த்தம். உன்னை இழந்து உன் உடனே பிறக்கும் அது. ஓ சரிங்க. அவங்களுக்கு ஒரு லாஸ் ஆயிருச்சுன்னா உடனே ரெக்கவரியும் ஆயிரும். ஓ சரிங்க. நல்லது. அதான் இங்க கேட்டேன். வேற மத்தபடி இந்த விவாகரத்து அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. 8ஆம் பாவத்துக்கும் விவாகரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சரிங்க சரிங்க. 8ஆம் பாவம் என்ன செய்யணும், உன்னை பிடிக்கலப்பா உங்க வீட்டுல ஆளை கொடுத்து பஞ்சாயத்து பண்ணிக்கலான்னு சொல்லி அவமானப்படுத்தும். சரிங்க. புருஷா அப்படின்னு சத்தமா கூப்பிடும். அவ்வளவுதான், உங்களுடைய கோவிச்சுக்கலாம் போவாது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நல்லது சார். ஜி வணக்கம் ஜி. சொல்லுங்க ஜி. ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னால வாஸ்து பத்தி பெரிய அவேர்னஸோ பெருசா யாரும் பார்த்து கட்டல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு முன்னால அதுக்கு பேரு மனையடி சாஸ்திரம்னு இருந்ததுங்க. ஒண்ணு, இந்த வாஸ்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, வெளிச்சமும் காத்தும். 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு வீடுக்கு இன்னொரு வீடுக்கு இடைவெளி இருந்தது. உண்மையா பொய்யா? இப்போ ஒரு வீட்டுல 14 மாடி இது கட்டடம் இருக்கு. அவன் விடுற மூச்சு காத்து கீ வீட்டுக்கு வருது. சோ மக்கள் தொகை அதிகரிக்க அது பிரச்சனைன்னு தேடி போறோம். முதல்ல ஒரு கோயிலை சுத்தி பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கெல்லாம் பாதை இருக்கும். இப்போ கோயிலை சுத்தி வீடு நடக்கிறது அந்த வீட்டு வாசப்படி தான் நடக்கிறோம், கோயில நடக்கிறது இல்லை. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம்னா, பாப்புலேஷன் கம்மியா இருக்கும்போது, அதாவது மக்கள் தொகை குறைவா இருக்கிற போது நம்ம வாஸ்து பத்தி பெரிய அவேர்னஸ் தேவையில்லை. ஏன்னா எல்லா வீட்டுக்கும் கண்டிப்பா வெளிச்சம் காத்து வரும், எல்லாத்துக்கும் முற்றம் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற அந்த பிரச்சனை இல்லை, அது இல்லைங்கிறனால அது என்ன பிரச்சனைன்னு தேடுறோம். இது நம்பர் 1. இன்னொன்னு பாருங்க, ஒரு 55 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னால காசிக்கு போகணுமா ஜாதகம் பார்க்காம போக மாட்டாங்க. போயிட்டு திரும்பி வருவானான்னு நிச்சயம் இருக்காது. ஏன்னா வண்டி வாகனம் இல்லை. இன்னைக்கு காலையில ஃபிளைட் ஏறினா கோயம்புத்தூர்ல ஏறினா நாளைக்கு காலையில 10 மணி வீட்டுக்கு வந்துடுறான். இதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அவசியம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. புரியுதா என்ன? இது காலதேச வர்த்தமானம் தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஆனா எல்லா காலத்திலயுமே மயன் சாஸ்திரம், மனித சாஸ்திரம், ஆவாகனம், ஆயம், இப்படி ஒண்ணா நிறைய இருந்திருக்கு. நல்லது. பாருங்க, எப்ப சார் நேரம் கெட்டு போயிடும் வாசத்துக்கு அப்படின்னு கேட்டோம்னா, உதாரணமா ஒருத்தர் கிழக்க இடம் விட்டு கட்டியிருப்பாரு. அந்த இடத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த கிழக்கு இருக்கிற விட ஒரு ஆளுக்கு வித்தவனே அந்த ஆளை இவரோட பெரிய மாடி கட்டினா இவர் ஆட்டோமேட்டிக் ஒரு நேரம் சரியில்லாம போயிடும். எல்லாமே முதல்ல பழைய காலத்துல இடம் வசதி நிறைய இருந்தது. ஒரு தோப்புக்குள்ள வீடு இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு வீட்டு கூட்டுலயே 100 வீடு இருக்கு. அதெல்லாம் வாஸ்து தேவைப்படுது. அடுத்து சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இங்க சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார், ஆனந்த். சொல்லுங்க சார். சார் இப்போ ஒரு சின்ன குழந்தைங்க ஏஜ் அட்டன் எப்போ பண்ணணும்னு கேக்குறாங்க சார். சரிங்க. வயது அது நம்ம எடுக்கக்கூடியது முக்கியமான ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு பிளானட்டை குறிக்கக்கூடிய செவ்வாயத்தை முக்கியமா கருதுறோம். சரிங்க சார். பிறந்த கால சந்திரனுடைய என்ன டிகிரியோன்னு பாருங்க. அந்த டிகிரியை கோச்சார் செவ்வாயும் பார்க்கணும், கோச்சார குருவும் பார்க்கணும். 2 முக்கியமான விஷயத்தை நோட்ல தான் எடுத்து எழுதிக்கங்க. கோச்சாரத்தில் இருக்கிற குரு செவ்வாய் தொடர்பு பிறந்த கால செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் இருக்கணும்னு எழுதினா சரி. இங்க பாருங்க, கோச்சாரத்துல 1 குரு செவ்வாய், இந்த 2 பேருடைய பார்வையில இல்ல சேர்க்கையில பிறந்த காலத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கணும். இந்த செவ்வாயோட தொடர்பு இல்லாம அது ஹார்மோன் தூண்டப்படாது. இந்த 2 தொடர்புல இன்னைக்கு சந்திரன் வருது. அது உதாரணமா சொல்ல போனோம்னா, ஒருத்தருக்கு பிறந்த காலத்துல செவ்வாய் கும்பத்துல இருக்காருன்னா மிதுனத்துல குரு வரும்போது செவ்வாயை பார்க்கும். அப்படி மிதுனத்துல குரு வந்த வருஷம் கண்டிப்பா வயசுக்கு வரப்போகுது. செவ்வாயை பார்க்குற வருஷம் வயசுக்கு வரப்போகுது. எப்ப மறுபடி வரும்? இந்த செவ்வாயுடைய நட்சத்திரங்களை செவ்வாயுடைய பார்வையில சந்திரன் வரும்போது நம்ம ருதுவாகும். அப்ப செவ்வாய் கும்பத்துல இருக்குன்னு சொன்னவனே அந்த பொண்ணு வயசுக்கு வரக்கூடிய நட்சத்திரம் ரிஷபராசியா இருக்கலாம்,
கும்பராசியா இருக்கலாம், சிம்ம ராசியா இருக்கலாம், கன்னி ராசியா இருக்கலாம். செவ்வாய் பார்வை இல்லாமல் வயசுக்கு வராது. ஒருவேளை ஜெனடிக் பிடிக்கு 15 வயசுக்கு மேல வயசுக்கு வந்துச்சுன்னா அந்த செவ்வாய் நிற்கிற டிகிரி மேலேயே லக்னம் போகும்போது வயசுக்கு வர நேரமா இருக்கும். இதுதான் வித்தியாசம். இது ஒரு ஒரு 10 ஜாதகம் இருந்தா ஈஸியா புரிய வைக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே இந்த ஒரு ரூல் தான் ஆப்டா பொருந்தி வருது. அடுத்து அந்த ருது ஜாதத்தை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, சாதாரண வீடு கட்டுறதுக்கு வாஸ்து கிஸ்து அதுக்கெல்லாம் பார்க்கப்படாது. கர்ப்பப்பையுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, ஜாதகத்துல 5 8 கூடிய பாவ தொடர்பு இருந்தது அப்படின்னா அந்த அந்த ருதுவார ஜாதகத்தை வச்சு இதனால குழந்தை பாய்க்கும் தப்பு வராதுன்னு பார்த்துக்கலாம். ஜாதகத்துல 5 8 தொடர்பு இல்லைன்னா இந்த ருது ஜாதகம் பெருசா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ருது ஜாதகம் கொண்டு வராங்க பொருத்தம் பார்க்க, அது அட்வைசபிள் இல்லை. அது குழந்தை பிறப்புக்கு மட்டும் பார்த்தால் போதுமான ஒன்று. அடுத்து சொல்லுங்க சார். கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல. கேட்கவில்லை. சார் கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. கேக்குதுங்களான்னு கேக்குது. ஓகே சார். சார் எனக்கு ஜாமக்கல்ல ஒரு சந்தேகம் சார். அதாவது நீங்க வந்து அந்த 5வது வால்யூம்ல ஒரு எழுதியிருந்தீங்க, அதாவது உள் வெளிவிட்ட கிரகம் கிளியரா கேட்கல, எக்கோ அடிக்குது, சொல்லி போட்டிருக்கேன். அதுல ஒரு சார் இப்ப தெளிவா கேக்குதுங்களா? இப்ப நீங்க கேக்குதாங்கிறது கேக்குது. சாரி சார். சார் நீங்க அந்த புக்ல என்ன போட்டிருந்தீங்கன்னா ஒரு 3 சார்ட் கொடுத்துருக்கீங்க சார். அந்த 3 சார்ட்ல வந்து என்னன்னா சுக்கிரன் 2ம் வந்து புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கும்போது டைவர்ஸ் ஆகாமலே வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்கன்னு போட்டிருந்தீங்க. இன்னொன்று வந்து 2 குருவும் வந்து சனி வீட்டத்துல இருக்கும்போது அதாவது அவங்களோட தாயார் வந்து பிரிஞ்சு வேற ஒரு திருமணம் பண்ணியிருப்பாங்கன்னு போட்டிருந்தீங்க. 3வது கட்டத்துல வந்து 2 புதனும் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்கும்போது அது தலைப்பு என்னன்னா உள்வட்ட கிரகம் ஒரே கிரகமா இருந்து ஒரே இடத்தில் இருந்தால் அப்படிங்கிறது தலைப்பு. ஆமா, அது எந்த பாவத்துல உட்கார்ந்துருக்கோ அந்த பாவத்து வேலையை அவர் முழுசா சக்கே அனுபவிப்பார்னு அர்த்தம். உதாரணம் நீ சொன்ன ஜாதகத்துல 5வது வீட்டுல ஏதேனும் ஒரு கிரகம் குருவோ சுக்கிரனோ புதனோ ஒரே டிகிரியில் இருந்துச்சு, இல்ல ஒரே இடத்துல இருந்தது 5ஆம் பாவம் இருந்தா அவருக்கு கல்யாணம் ஆகுது ஆகல, ஒரு குழந்தைய வளர்ப்பார். அதே 7வது வீட்டுல இருந்தா அவருக்கு திருமணம் ஆகுதோ ஆகலையோ அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு அர்த்தம். அதை உறுதிப்படுத்துகிறது, அதை தடை செய்யாதுன்னு அர்த்தம். கிளியர் சார். ஆனா இதுல வந்து என்ன பாவம் கொடுக்கல, வெறும் அந்த இது மட்டும் போட்டு அந்த பலன் போட்டிருந்தனால எதுக்கு இந்த பலன் இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு ஒரே பாவத்துல இருந்தான்னு அர்த்தம். அது 7ஆம் பாவம்னா திருமண உறவு, 5ஆம் பாவம்னா குழந்தை, 4ஆம் பாவம்னா இடம்னு அர்த்தம். சரிங்க சார். அது ஸ்பெசிஃபிக்கா வந்து டைவர்ஸ் ஆகாமலே வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்கன்னு போட்டிருந்ததுனால எல்லாத்துக்கும் அதை எடுத்துக்க முடியாது சார். நம்ம எப்பவுமே அதை ஏன் அவ்வளவு ஆணித்தரமா சொல்றது இல்ல, ஸ்ட்ராங்கா சொல்றேன். தேவையில்லாம அது ஒரு இன்னொரு குடும்பத்தை சொல்லக்கூடாதுக்காக மேம்போவக்கா சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா வகுப்புல அதை கண்டிப்பா டீப்பா சொல்லியிருப்போம். கல்யாணம் ஆகாமன்னு இல்லை, கல்யாணம் டைவர்ஸ் பண்ணிட்டும் பண்ணிருக்கலாம், கல்யாணம் வேண்டான்ட்டு பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க தவறான உறவில் இருக்காங்கிறதால எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்க சார், புரிஞ்சு சார். தேங்க்யூ. அடுத்து சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க அந்த சனி சுக்கிரன் பலமா இருந்தா அந்த பொருளாதாரம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா சார்? அது இப்போ விருச்சிக லக்னத்திலேயே மாந்தி 7ல சுக்கிரன் ஆட்சியா இருக்கு. சனி சுக்கிரன் கூட செவ்வாயும் சந்திரனும் இருக்கும் சார். இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா அந்த சனி சுக்கிரன் மட்டும் இருக்கிறது சூப்பர்மா, கூட செவ்வாய் இருக்குன்னு சனி கொடுக்குற பலனை செவ்வாய் வேணான்னு தடுத்துக்கிட்டே இருக்கும். இவருக்கு கிடைக்கிற யோகத்தை வீட்டுல இருக்கவங்க மத்தவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவர் அப்படியே மென்னுகிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். உதாரணம் இவங்க அப்பா சொத்து சேமிச்சு வச்சாருன்னா போகும்போதே அவர் வேற ஆளுக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவாரு, இல்ல எழுதாம போயிடுவாருன்னு அர்த்தம். இவருக்கு அந்த தனம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கான்னா இருக்கு. ஆனா கூட அதோடைய சனியுடைய பகை கிரகம் இருக்கிறதால சனி கொடுக்க வேண்டிய அந்த புண்ணியத்தை கொடுக்க விடாம தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால பணம் வருமானா கண்டிப்பா வரும்னு சொல்லணும். ஆனா எதிர்பார்க்கிற அளவுக்கு வராதுன்னு சொன்னா சரி. அது மாந்தி பாக்குறதுனால அதுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்குமா? இந்த காரணம் சொல்லலாம். ஏன் அப்படி தடைனா ஒரு பிரேத சாபம் இருக்கு.
ஓகே சார். அப்புறம் அந்த சனி வந்து இப்ப நீச்சமா இருந்து 2ல இருக்கிற சுக்கிரனை பார்த்தாலும், சனி மட்டும் பார்த்தாலும் அந்த பொருளாதாரம் இது கட்டாயம் உண்டு. சனியுடைய பார்வையில எஸ். இங்க பாருங்க, நீசம், பங்கம், நீசம், வக்ரம் இதெல்லாம் என்ன சொல்லணும், உங்களுக்கு பணம் வரதுல மாற்று கருத்து இல்லை. அதை நீங்க வெளிப்படுத்துற விதம் தான் மாற்று கருத்து இருக்கு. ஓ, ஆனா அது ஆனா அது அந்த தசை வரணும், சுக்கிர தசை அந்த மாதிரி எதை புத்தி பாக்குறதோ அந்த மாதிரி வந்தாலும் போதும், அந்தரம் வந்தாலும் போதும். அந்த வந்தாலும் வரும் இல்லையா. அப்புறம் இன்னைக்கு ஒரே ஒரு ஈவெண்ட் சார், நான் வந்து சாம்பிராணி போட்டேன் சார் சாயங்காலம் இப்போ 7 மணிக்கு. அப்ப என்ன ஆச்சு, தணல் அந்த கொட்டாங்குச்சி இது போட்டுதான் அந்த எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு கீழே வச்சுட்டு நான் உட்கார்ந்துட்டேன் சேர்ல. ஏந்தப்போ என்ன பார்த்தா திடீர்னு காலை மீச்சா காலில் நொறுக்குன்னு அந்த அந்த தணல் குத்திச்சு சார். அது உடனே அந்த ஜாம கிரகம் போட்டு பார்த்தேன். இது மகர உதயம் சார். உதயத்துல சந்திரன் சுக்கிரன், ஜாம கிரகம் சனி இருக்கு சார். 7ல 6 இடம், 6 இடத்துல 2மே நீச்ச செவ்வாய், வெளியிலயும் உள்ளயும் இருக்கு. கவிப்பு 12ல சந்திரன் இருக்கு. ஒண்ணும் ஆகாது. உதயத்துல ஒண்ணும் சந்திரன் ஆகல, ஒண்ணும் ஆகாது. ஒண்ணுமே ஆகல. ஆனா வலி மட்டும் லைட்டா இருந்தது. உங்களுக்கு நெருப்புப்பட்ட ஃபீலே வந்து பாத்தீங்கன்னா லேசா தான் இருக்கும். ஆமா, அப்படிதான் இருந்தது. ஏன்னா சோ அது எதனால அந்த அந்த தோஷம் வெளியேறிச்சு. ஓ, தோஷம் வெளியேறிடுதுன்னு அர்த்தம். இப்ப அதை எது வச்சு இருந்துச்சு, செவ்வாயை வச்சு எடுத்துக்கணுமா நம்ம 6 இடத்துல? செவ்வாயோட பார்வை இருக்குல்ல, பாதகாதி செவ்வாயோட பார்வை. இப்ப நீங்க ஒரு 6:50க்கு போட்டிருப்பீங்க, இல்லைன்னா 7:50க்கு போட்டிருப்பீங்க, கரெக்டா? 7:17 போட்டேன். அது இந்த செவ்வாய் அங்கதான் அப்பதான் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால அந்த தோஷம் வச்சு இந்த வெப்பம் படணும்னா வெப்ப கருத்துடைய பார்வை இல்லாம வெப்பம் படாது. ஓகே. அதனால ஞாபகம் வச்சுக்கிட்டா சார். அதனால பாதிப்பு எதுவுமே இல்ல. ஏன்னா அந்த உதயத்துல சந்திரன் இருக்கிறதுனால. இப்ப கவிப்பு 12ல இருக்கிறது என்ன அர்த்தம் சார்? அது கடந்து போயிடுச்சு, உதயத்தை கடந்து போயிடுச்சுல. உதயத்தை நோக்கி வந்தா ஒரு 10 ராகு மாதிரி கடந்து போயிடுச்சு. அப்ப தோஷம் கடந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. அது எங்க பட்டிருக்குன்னா குதிங்காலுக்கும் கொஞ்சம் உள்ள பட்டிருக்கும்னு சொல்லுது. அந்த கட்டவிரல், கால் கட்டவிரல்ல பட்டிருக்கு. அந்த ஏன்னா எது பாதப்படுதோ அந்த கவிப்பு எங்க நிக்குதுன்னா இந்த எச்சம், கால்னா இந்த எச்சம், இந்த எச்சம், வேற எங்கேயுமே இருக்காது. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நீங்க பாருங்க, நாளைக்கு கழுத்து வலிக்கும், அதுவும் ஒண்ணும் ஆகாது. ஓ, அது எப்படி, எதனால கழுத்து வலிக்கு? ஏன்னா நான் அந்த கவிப்பு வந்து எங்க இருந்து எங்க பாக்குறாருன்னா தனுசுல இருந்து மிதனத்தை பாக்குது. ஆமா. அதனால இந்த கால்ல இந்த கணுக்கால்லயோ இல்ல குதிங்கால்லயோ பட்ட அந்த பெயினோட வலி இந்த கழுத்து நரம்பு வலிக்கும். சும்மா ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம். இதுதான் அது வெளியேறதுக்கான அடையாளம். ஓ, சோ ஒரு இது தோஷம் வெளியேறிடுதுன்னு அர்த்தம். நீங்க போட்டது நல்லது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, நீச புதன் வந்து ஹச்டியா இருந்தா நம்ம என்ன தெய்வத்தை கும்பிடணும் குருஜி? கன்னிமாரே கும்பிடலாம். HDLD பார்க்கும்போது அந்த கிரகம் நீசமா இருக்கு, உச்சமா இருக்குன்னு பார்க்கவே பார்க்காதீங்க. நீசமா இருந்தா அலங்காரம் அதிகமா இருக்கும், உச்சமா இருந்தா அலங்காரம் அதிகமா இருக்கும். நீசம் வந்தா அலங்காரம் தான் இருக்காது. ரோட்டோரத்துல ஒரு ஓரமா இருக்கிறது நீசமா இருக்கும். உச்சமா இருந்தா கோயிலுக்குள்ள அப்படியே பங்கா பக்காவா இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். குருஜி, அப்புறம் வந்து இப்போ 10th 12th எல்லாம் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்கல்ல குருஜி, இதுக்கு வந்து நம்ம கரணநாதரை சஜஸ்ட் பண்ணுமா குருஜி, இல்ல ஹச்டி கிரகம் கும்பிடணுமா? ஹெச்டி தான் அதிக பாயப்பட்டிருந்தா ஜீவனத்தை கொடுக்க போகுது. ஓகே ஓகே குருஜி. மற்றவரை நீங்க ஃபைட் பண்றதுக்கு பயன்படுத்துறதெல்லாம் கருணான்னு எடுத்துக்க. நீங்க எக்ஸாம் ஃபைட் இல்ல, உங்க நாலேஜை வெளிப்படுத்துறது, அதுக்கு ஹெச்டி எடுத்துக்கங்க போதும். ஓகே. என்ன தசை புத்தி எதுனாலும் பரவாயில்ல, நம்ம ஹெச்டி இருந்தாலும் அது வேலை செய்யுமா? அது ஓரையா இருந்தாலும் வேலை செய்யும். ஓகே ஓகே குருஜி. நல்லது. தேங்க்யூ குருஜி. நல்லது. அடுத்து பாப்பா ஹச்டி கிரகம் தான் பாப்பா. சரிப்பா. ஐயா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சரி, அடுத்தாள் கேட்கலாம். அடுத்தாள் வந்துருங்க, அடுத்தாள் வந்துருங்க. ஐயா பேசுறது கேக்குதுங்களா? ஐயா உங்களுக்கு மட்டும் தான் கேக்குது, எங்களுக்கு கேட்க மாட்டேங்குதே. ஐயா இல்லைங்கய்யா, முடக்கு ராசி சொல்றோம்லையா, அது வந்து இப்ப 8ஆம் பாவம் 6 அந்த மாதிரி இருந்தா அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ண சொல்லணுமா? எப்படி என்னைக்குமே எதையுமே ஆக்டிவேட் பண்ண முடியாது. பிரார்த்தனை மூலியமாக குறைத்துக் கொள்ளலாம். 6, 8, 12 இருந்தா நீங்க வயதான காலத்துல முடக்கு ராசி முடமாக்கி வைக்கும். நீங்க அந்த சமயத்துல உங்களோட கருணாதனை வழிபாட்டாலும் இல்ல HT பிளானட்டை கும்பிட்டீங்கன்னாலும் போதுமான ஒன்று. சரிங்க. இல்லையா, இப்ப 8ஆம் பாவம்னா அது அங்க இருக்கிற கிரகம் வந்து
2ஆம் வீட்டை பாக்கலையா? அப்ப திருமணத்துல தடை வரும்னு சொல்லலாமா? அதுக்கெல்லாம் கருணாவை கும்பிட்டீங்கனாலே அது பொண்ணே கொடுக்காதவங்க கூட போட்டு கொடுப்பான். திருமணத்துக்கு, எதிரியை ஜெயிக்கிறதுக்கு, வேலை வாய்ப்புக்கு, குழந்தை பேருக்கு, குடும்பத்துல ஒற்றுமைக்கு, இந்த 5க்குமே கருணாகரன் சூப்பரா சப்போர்ட் பண்ணும். சரிங்கய்யா, 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 ஓகேங்கய்யா, நன்றிங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்து பலன் சொல்லணும்னா ரொம்ப இருக்கு. உனக்கு இருக்கு வேலை இருக்குன்னா அவன் ஜாதத்தை கொடுத்து 2 நாளாச்சு கொடுங்க திருப்பி அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருக்கு. அவ்வளவு கேள்விகள் இருக்கு. நம்ம லாஜிக் வச்சுக்கணும், ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் விட்டு வெளியே போகாம இருந்தாலே போதும். சொல்லுங்க அடுத்து. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்ப இந்த கோச்சாரத்துல ஒருத்தருடைய பிறந்த கால குரு மீது கேது போக போகுது, கோச்சார குரு பிறந்த கால கேது மீது போக போகுது. இப்ப இந்த தருணத்துல திருமணம் நடத்தலாமா, இல்ல திருமணம் ஆகி இருந்தா எந்த மாதிரியான ஒரு அந்த கேது டிகிரியை குரு கடத்ததுக்கு பின்னால திருமணம் பண்றது அட்வைசபிள். திருமணத்துல பிற்காலத்துல, அதாவது ஒரு குழந்தை பிறந்தோடனே கணவன் மனைவி பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறதோ, இல்ல கணவர் வெளிநாட்டுல ஒரு ஒய்ஃப் உள்நாட்டுல இருக்கிறோம், இந்த மாதிரி கசப்புகளை, மறைமுக கசப்புகளை உணர்த்துறது பிறந்த கால கேது மேல கோச்சார குரு போறது, பிறந்த கால குரு மேல கோச்சார கேது போறது. அந்த குரு கேதுடைய தொடர்பு தான் அதுக்கு மூல காரணமா இருக்கு. முகூர்த்த முறைகள் அது முக்கியமா கருத வேண்டிய ஒன்று. அந்த பிறந்த கால கேது டிகிரியை குரு கடந்தா போதும். ஒருவேளை ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, வேற வழி இல்லை அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு கோயில போய் மாலை மாத்திக்கலாம். தாலி கட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஒப்பந்தம் மாதிரி அது மீண்டும் ஒரு நாள், குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளாவது சண்டை இல்லாமல் இருக்கிற சமயத்துல அது மாலை மாற்றணும். சண்டை போட்டுக்கிட்டே மாலையை பிச்சுக்கிட்டே போய் கோயில மாலை மாற்றக்கூடாது. கோயில ததாஸ்துன்னு அந்த வார்த்தை கேட்கும்போது நீங்க அமைதியா இருக்கணும். அதுதான் ததாஸ்து. ததாஸ்துன்னா நீ என்ன கேட்டு வந்தியோ அந்த கேட்டு வந்தபடியே நான் தர்றேன்னு அர்த்தம். அப்ப கோயிலுக்கு போகும்போது நீங்க என்ன கேட்டு வந்தீங்கிறதுல கவனம் இருந்தா தான் அது சித்திக்கும். இந்த சண்டை இங்கிருந்து போய் அங்க போய் ஆரம்பிக்கும் போது அது அப்படியே வந்துடும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். முதல் திருமணத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை. கணவருடைய பேர் வந்து குப்புசாமி, அவருக்கு பட்ட பேர் குப்பைன்னு இருந்திருக்கு. மறுபடியும் 2வது மாலை மாத்தி கோயில காம்ப்ரமைஸ் ஆகணும்னு 2 பேர் குடும்பமும் போறாங்க. அந்த முகூர்த்தத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால அந்த பழைய மாலை ஒன்று இருந்திருக்கு அவர்கிட்ட. அந்த மாலையை வந்து பூக்காரன் கொடுத்துட்டு அந்த மாலை அவருக்கு பிடிக்கல, வேற மாலை வாங்கிட்டு வர சொல்றாங்க. பொண்ணு கையில கொடுக்குறாங்க அந்த மாலையை. பொண்ணு வந்து அந்த பழைய மாலையை கையில வச்சுக்கும் போது அவர் சொல்றாரு, மாலையை எடுத்து அங்கிட்டு போட்டுருந்தேன். அந்த பொண்ணு சொல்லுது குப்பையில போடுங்கன்னு சொல்லுது. அந்த வீட்டுக்காருடைய பட்ட பேர் குப்பை. அவருக்கு சொல்லுன்னு கோவம் வந்து, இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி நீ குப்பைன்னு சொல்லிட்டியே அப்படின்னு அங்கேயே சண்டை. கடவுளை அப்ப ததாஸ்துன்னு சொல்லுகிறாரு. அவர் சொல்றாரு, திருமணம் ஆகி மறு திருமணம் கூட பண்ணி அதே பொண்ணை கூட இருந்து இதெல்லாம் பண்ணியும் கூட சண்டை ஓயல அப்படிங்கிறாரு. அப்ப பாருங்க, அவர் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போகும்போது சண்டை போட்டுட்டே இருக்காருங்கிறது தான் சொல்ல வர்றேன். நீங்க பரிகாரம்னு எப்பயாவது பண்ணா என்ன பண்ணாலும் போற நோக்கம் தவறாம எந்த நோக்கத்தோடுமோ அதே நோக்கத்தோட போய் இருந்துட்டு வந்தா கண்டிப்பா அது பலிதமாகும். அது செய்யலாம். நல்லது. அடுத்து ஐயா, இப்ப 5ஆம் அதிபதியோ சனியோ வந்து லக்னத்தோட தொடர்பு கொண்டா குலதெய்வ அருள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவே ராகு கேதுகளோட பாதிக்கப்பட்டு அதை லக்னத்தோட தொடர்பு கொண்டா எப்படிங்க அது அருள் வந்து தடையாகுதுன்னு அர்த்தம். ஒண்ணு தெய்வம் இருந்தாலும் பேசாம இருக்குன்னு அர்த்தம். அவர் அப்படிதான் சொல்றாரு, சரியா உணர முடியலன்னு சொல்றாரு. அது தெய்வம் இருக்கும். உணர்த்தே அவர்கிட்ட கேட்டு பாருங்க. வீட்டுக்குள்ள பள்ளி கத்தவே கத்தாது அவர் வீட்டுக்குள்ள. சரிங்க, சரிங்க. என்ன பண்ணாலும் பள்ளி கத்தாது. இதுக்கு என்ன பண்ணலாங்க? அதே வந்து அவர் பொண்ணெடுத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா பொண்ணெடுத்த வீட்டுல பள்ளி கத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் அதுக்கு அடையாளம். கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அடுத்த வகுப்புல. சரி, நல்லது. இதுக்கு சிம்பிளா சொல்ல போனோம்னா, எது தெய்வமோ அந்த தெய்வத்துக்கு வஸ்திர தானம் பண்ணி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அது உணர முடியும். எந்த கிழமையில வீட்டு தலைவர் பிறந்தாரோ அந்த கிழமையில வஸ்திர தானம் பண்ணணும். வஸ்திரம் பெரிய புடவை இல்லாம சின்ன வஸ்திரம் இருக்கும். 40-50 ரூபாக்குள்ள இல்ல 100 ரூபாக்குள்ள இருக்கும் இல்லையா, ஒரு வேட்டி அளவு, அந்த மாதிரி வஸ்திரம் சாத்தணும். அந்த துணி மாதிரியான வஸ்திரம் சாப்பிச்சு போதும். சரி, நன்றி. நல்லது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இப்ப 8ல நிக்கிற கிரகம்
இல்ல 8 கூடவே ஒரு நல்ல ஸ்தானத்துல 9ல ஹை டிகிரியா நிக்கும் போது இதுல எது நல்லது பண்ணணும்னு எடுத்துக்கிறதுயா? 8ல நிக்கிற கிரகம் அடுத்து 8 கூடவே 9ஆம் இடத்துல நிக்கிறது ஹை ஏன் டிகிரியில. ஏன் உங்களுக்கு இந்த பேராசை? 8 கூடவன்ட்டு போய் நல்லது எதிர்பார்க்குறீங்க? இல்ல இல்ல நீங்க ஹெச்டி கிரகம் தான் நமக்கு நன்மை செய்யும்ன்றீங்க. ஆமா. 9ல அந்த 8 கூடவே நிக்கிறான், அவன் ஹை டிகிரியில அவரு இருக்கிறாப்ல. எங்க இருந்தாலும் ஹெச்டி கண்டிப்பா பலனை கொடுப்பாரு. 6ல இருந்தாலும் 8ல இருந்தாலும் 9 இருந்தாலும் கொடுப்பார். 9ல இருக்கும்போது பல பேர் கைதட்டி இருக்கும்போது கொடுப்பார். அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட அவரே 8ல இருந்திருந்தாருன்னா வேற வழி இல்லாம மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அந்த அவார்டை கொடுப்பானுங்க. இப்ப இவங்க 2 பேர்ல யாரு நன்மை செய்வான்னு நம்ம எடுத்துக்கலாம். அதிக 8ல பாகை நிக்கிற பெற்ற கிரகம் தான் நன்மை செய்யும். அவர் ஒரு 8ல இருந்தாலும் இப்ப ஒரு யோகாதிபதியோ லக்னத்துக்கு நல்லவரோ 8ல போய் நின்னாலும் அவர்கிட்ட பலனை எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்க முடியாது. அவர் 8ல இருக்க ஒரு யோகாதிபதி அந்த பலனை கொடுத்தாருன்னா அதுக்கு சமமான கசப்பை கொடுக்க மாட்டார். இல்ல சரிங்க சரிங்க, நீங்க நன்றிங்க. சொன்ன உதாரணம் இன்னொன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு நபருக்கு 8ல சுக்கிரன் இருக்கு, அவர் ஒரு கும்ப லக்னத்து அதிபதி. சரிங்க. யோகாதிபதி அவருக்கு சுக்கிரன் தான், அவருக்கு 8ல இருக்கு, ஆனா நீசமா இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் யோகத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சுக்கிர புத்தி வரைக்கும் காத்திருக்காரு. கல்யாணம் ஆயிருது, அருமையான இடத்துல பொண்ணு கிடைச்சிருது. அருமையான பொண்ணு, நல்லா படிச்ச பொண்ணு, வசதியான பொண்ணு. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த எங்கேயாவது ஒரு கொட்டடிக்க சத்தம் கேட்டாலோ இல்ல குழவை போட்ட சத்தம் கேட்டாலோ அந்த அம்மாக்கு அருள் வந்து கிடக்கரெல்லாம் போட்டு உடைச்சிரும். அப்படி ஒரு மகத்தான ஒரு நோய். கல்யாணத்தன்னைக்கு பக்கத்து வீட்டுல மேலதாளம் அடிக்கிறாங்க, அதுக்கு அருள் வந்துருச்சு. கல்யாணத்தன்னைக்கு வீட்டுக்கார வெளுத்து வந்துட்டார். ஆனா அவர் வந்து ஊருடைய ஒரு சேர்மனுடைய மாப்பிள்ள, பயங்கர கெத்து. புரியுதா என்ன? புரியுதுங்க புரியுங்க. அப்போ ஒரு யோகாதிபதிங்கிற யோகத்தையும் கொடுத்துருக்கு, அவர் எட்டுல இருக்கக்கூடிய அவமானத்தையும் கொடுத்துருக்கு, அந்த நீசத்தன்மையும் கொடுத்துருக்கு. புரியுதுங்க புரியுதுங்க. இப்படிதான் நம்ம படிக்க போறோம். புரிஞ்சுதா? சரி, புரியுதுங்க. நன்றி. குருவே சரணம். லட்சுமி நாராயண் பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்க சார். சார், நீங்க வந்து அந்த ஜாமகோல் பிரசனம் பார்க்கும்போது உதயாதிபதி வந்து 8ல இருந்தாக்க நம்ம வந்து பொருளை தொலைச்சிட்டோம், அதே 8ஆம் அதிபதி உதயத்துல இருந்தா பொருள் வந்து திருடின்னு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நான் வந்து இந்த 25ஆம் தேதி என்னோட கூலர்ஸ் காணும்னு ஒரு பிரசன்னம் போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ரிஷப உதயம், உதயத்துல குரு வக்ரம், செவ்வாய் வந்து 8ல இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறதுனால பரிவர்த்தனை இருக்கிறதுனால? 8ல மட்டும் இல்ல, செவ்வாய் எப்படி ரிஷப உதயத்துக்கு செவ்வாய் 8ல இருக்கு வாய்ப்பு இல்ல. சிவா ரிஷப உதயம் சுக்கிரன் வந்து 8ல இருக்கு. சரி, அது நம்ம குரு வக்ரமா இருக்கிறதுனால அந்த பொருள் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. ஒரு சந்தேகம் பரிவர்த்தனையா இருக்க, எவனும் வந்து திருடிட்டு போல. நம்ம ஒரு பொருளை வேற ஒரு, அதாவது செல் எடுக்கிறதுக்கு பதில் பக்கத்துல இருக்கிற ஒரு சாமியார் பாக்ஸ் எடுத்து வந்திருப்போம். அந்த பரிவர்த்தனையினாலே நம்ம செய்ய இருந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை செய்யறோம்னு அர்த்தம். ஓகே. நான் அதான் என்ன நினைச்சேன், இங்க வந்து உதயாதிபதி 8ல இருந்தாக்க நம்ம தொலைச்சிட்டோம், அதே மாதிரி 8ஆம் அதிபதி உதயத்துல இருந்தாக்க திடீர்னு போயிட்டாங்க. அதே மாதிரி பரிவர்த்தனை வந்தா அது எப்படி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நம்ம தொலைச்சுதான் எடுத்துட்டு போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரி குருஜி, நன்றி குருஜி. நல்லது. இந்த கலந்துரையாடல் எதுக்கு திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்குன்னு, நமக்குள்ள இருக்க பிரச்சனைகள் நம்ம கூடி கூடி கலந்து பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் நடந்துட்டு இருக்கு. அதனால இது நம்ம இந்த சர்க்கிள் நம்ம ஆரம்பிக்க ஒரு 100 பேர் இருந்தாங்க, அப்படியே இப்போ 250 பேர் வரைக்கும் வந்துட்டோம். யாராவது நீங்க சரயோகமோ வாட்சியோ கத்துக்கணும்னு விரும்புனா இந்த தடவை நம்ம சங்கரங்கள் கிளாஸ் பண்றோம். ஒருவேளை இது இல்லாம இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் இயர்ல நம்ம குருகுலத்துல பண்ணலாம். இந்த வருஷம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி படிக்கலாம். அதாவது படிக்கலாமான்னு கேட்டா படிக்கலாம். ஸோ எல்லாரும் கத்துக்கலாமான்னா கத்துக்கலாம். நீங்க பிரசவமா இருக்கவங்க கூட அதை கத்துக்கலாம். அதுல எந்த மாற்று, உடலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது வந்து உடம்போட சுவாசத்தை பிணைச்சு தனியா இயங்க வைக்கிற ஒரு வேலை செய்யலாம். நம்ம அடிப்படை வகுப்பு வந்து டிசம்பர் 29 நடக்கிறது. யாராவது அடிப்படை படிக்கணும் விரும்புனாங்கன்னா அவங்க நீங்க ரெஃபர் பண்ணி படிக்க வைக்கலாம். நம்ம ஜோதிடமும் வாஸ்தும் ஜோதிடமும் எண்கணிதம்ங்கிற ஒரு வகுப்பு எப்படி பண்ணலான் இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது எண்களால என்னெல்லாம் செய்ய முடியும், நம்பர்ஸுங்கிறது எப்படி வேலை செய்யுது, எப்படி வேலை செய்ய விடாம பண்றது, நம்ம எக்ஸட்ரா ஆக்டிவிட்டிஸ் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு, நம்ம ஜாதகருடைய கிரக அமைப்புக்கும் ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம், ஸோ வாஸ்து என்ன சொல்ல வருது, நாங்கள் ஒவ்வொரு பக்கம் போய் என்ன பண்றோம், வீட்டுக்கு எப்படி பார்க்குறோம், கம்பெனிக்கு எப்படி பார்க்குறோம், கோயிலுக்கு எப்படி பார்க்குறோம், குலதெய்வம் வைக்கணும் எப்படி பார்க்குறோம், இப்படி அந்த விரிவங்களை அனுபவத்தை மட்டும்தான் இல்லை பதிவு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் படிக்கணும் விருப்பம் இருந்தாலும்
மேம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அடிப்படைங்கிறது டிசம்பர் 29 நம்முடைய வாஸ்து ஜோதிட ரீதியான வாஸ்துவும் எண்கணிதமும் டிசம்பர் 20, 21, 22 3 நாள் நடக்க போகிறோம். தாராளம் வரலாம். நம்ம அந்த அனுபவங்களை சொல்ற முக்கியமான நோக்கம் எல்லாத்துக்கும் அது தெளிவாக போய் சேரணுங்கிறது மட்டும்தான். ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் ஆத்மார்த்தமாக என்னுடைய ஆசைகள் நிரம்ப கிடைக்கட்டும்.